வணக்கம். விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உதவி செய்தவர்களை உங்கள் பின்னால் குறை கூறிய அனுபவங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கையை உடைத்து போட்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்க செஞ்ச மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமோ? அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பார்க்க முடியாம உங்களுடைய நிலைமையை மறந்து அவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரேனும் அதுவும் தெரியாத நபர்கள் கஷ்டப்பட்டாலே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாக இருப்பீர்கள். தெரிந்த நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிட்டது என்று ஒரு நிமிடங்கள் உங்களுடைய காதுகளுக்கு ஒரு தகவல் தெரிந்தாலே உடனடியாக ஓடி சென்று உதவக்கூடிய முதல் நபராக விருச்சிகம் ராசியான நீங்கள் தான் முதல் நபராக இருப்பீர்கள். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக அனைவரையுமே நீங்கள் கூட இருந்து பார்த்து கொள்வீர்கள். ஆனால் அப்படி அனைவரையும் கூட இருந்து பார்த்து பார்த்துத்தான் உங்களை யாருமே புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். எல்லாருமே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளாமல் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று நினைத்த தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் யாருக்கு உங்களுடைய கையை வெட்டி உதவி செஞ்சீங்களோ அவங்களே வெளியே போய் அவன் எனக்கு என்ன செஞ்சான், அவன் ஒரு சுயநலவாதின்னு உங்களை புத்தி தரம் தாழ்த்தி குறைவாக பேசிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க நடந்திருக்கும். இப்படி சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த சில நம்பிக்கை துரோகங்களால் மட்டுமே இதுவரைக்கும் நீங்கள் யாரிடமும் அதிக அளவுக்கு பேச்சுவார்த்தைகளும் அதிக அளவுக்கு பழகக்கூடிய சில விதங்களையும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இப்பொழுது இருக்கவும் செய்வீர்கள். அதனாலேயே எல்லார் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. உங்ககிட்ட எல்லா உதவிகளையும் வாங்கிட்டு நன்றியே இல்லாம அவங்க பேசின வார்த்தைகளை கேட்டப்போ இனிமேல் இந்த உலகத்துல யாருக்குமே உதவி செய்யக்கூடாதுன்னு உங்களுடைய மனிதாபிமான நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சு போட்டிருக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள. அந்த வேதனை உங்களை உள்ளக்குள்ளேயே இன்னைக்கும் மறித்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்த நாட்கள் நிச்சயமாக இருக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்யும். விருச்சிகம் ராசி என்பர்களே, கடந்த காலத்தில் உங்களை ஒரு வழியில் கட்டுப்படுத்த முயன்றவர்கள் மீண்டும் அதே ஒரு முறையில் அணுக முயற்சி செய்திருக்கக்கூடிய ஒரு ஜோதிட நம்பிக்கைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். சில மனிதர்கள் நம்முடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதையே பயன்படுத்த முயற்சி செய்வார்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிறையவே நடந்திருக்கும். நீங்கள் ஏதேனும் ஒரு தவறுகளையோ ஏதேனும் ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருந்தீர்கள் என்றால் இதை அவர்களிடம் சொல்லவா, அவர்களிடம் போட்டு கொடுக்கவா என்று கூறி கூறி உங்களை எல்லாருமே அவங்களுக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து உங்களிடம் எத்தனையோ நபர்கள் நிச்சயமாக பழகியிருப்பார்கள். அந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பதை அவர்கள் சம்மதம் என்று நிச்சயமாக நினைத்திருக்கலாம். நீங்கள் விட்டு கொடுப்பதை அவர்கள் தங்களுடைய வெற்றி என்றும் நினைத்திருக்கலாம். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களை இப்போது நீங்கள் பழைய மனிதர்கள் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அனுபவம் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையவே நிச்சயமாக கொடுத்திருக்கும். முன்பு உணர்ச்சியால் எடுத்த முடிவுகளை இனி அறிவுடன் நீங்கள் எடுக்க தொடங்க வேண்டும். அப்படி அறிவுடன் எடுத்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகள் என்பது நடப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் விருச்சிகம் ராசிக்கு துணிச்சலையும் போராடும் குணத்தையும் மீண்டும் எழக்கூடிய ஒரு சக்தி ஆகியவற்றை தரும் என்று அனைவராலையும் நம்பப்பட்டு கொண்டேத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. யாராவது உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயன்றாலும் உங்களுடைய எல்லைகளை நீங்கள் தெளிவாக அமைக்க கற்றுக்கொள்வது மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உதவி செய்வது நல்லது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை இழந்து உதவி செய்ய வேண்டிய அவசியம் என்பது கிடையாது என்பதை இப்பொழுதாவது இந்த ஒரு நிமிடத்திலாவது நீங்கள் புரிய வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்களுடைய வாழ்க்கையையும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் கவனியுங்கள். அதற்கப்புறமாக மற்றவர்களுக்கு போய் உதவி செய்வது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இனிமேல் உங்களின் முடிவுகள் உங்களுடைய கையில் இருக்கும். உங்களுடைய அமைதிய பலவீனம் என்று நினைத்தவர்கள் உங்களின் தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதனையும் நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது புரியவும் வைத்துக் கொள்வீர்கள். இது நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கத் தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கத் தொடங்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேள்வி பணிகளில் ஈடுபாடுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவது எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எந்த விதமான நோயையும் உங்களிடம் அண்டாமலும் பார்த்து கொள்ளும். உணவு தொடர்பான துறைகளில் திறமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வெளிப்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். முக்கியமான ஒருவரின் ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கை திசையவே இப்பொழுது மாற்றப்போகுது. விருச்சிகம் ராசி என்பர்களை வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு மனிதரின் வார்த்தை கூட நம்முடைய பாதையையும் நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக அறியவோ ஆரம்பிப்பீர்கள். நாம் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் ஒருவர் சொல்லக்கூடிய சரியான ஆலோசனை ஒரு புதிய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கலாம். அந்த ஒரு நிகழ்வுகளும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கடந்த காலத்தில் சில முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் குழப்பங்கள் அடைந்திருக்கலாம். எந்த முடிவை எடுப்பது, எந்த முடிவை எடுத்தால் நல்லதை தேடி கொடுக்கும் என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எந்த பாதையில் செல்ல வேண்டும், எந்த வாய்ப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக யோசித்திருக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைக்காமல் நீங்கள் தவித்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் உள்ள ஒருவர், உங்களுடைய திறமையை புரிந்து கொள்ளும் ஒருவர், அல்லது உங்களுடைய நலனை உண்மையாக விரும்பக்கூடிய ஒருவர்கள் மூலமாக ஒரு முக்கியமான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்க தொடங்கும். அந்த ஒரு ஆலோசனை உங்களுடைய எண்ணங்களை மாற்றி கொடுக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பை கூட உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கலாம். புதன் கிரகம் அறிவையும் ஆலோசனையும் முடிவு எடுக்கக்கூடிய திறனை குறிக்கும் என்று அனைவராலையுமே கூறப்படும். அதனாலேயே இந்த காலத்தில் கிடைக்கும் தகவல்கள் கவனமாக கேட்டு சரியானதை தேர்வு செய்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, எல்லாவற்றையும் தனியாக போராட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில நேரங்களில் சரியான மனிதர்களின் ஆதரவு நம்முடைய பயணத்தை இன்னும் எளிதாக்கிவிடும் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு சில மனிதர்களின் உதவிகளை பெற்று வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது முன்னேறுவதற்கான ஒரு வழிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான் தேட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திசையை காட்டக்கூடிய சந்திப்புகளும் கிடைக்கவும் செய்யும். அந்த ஒரு சந்திப்பை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உணவு தொடர்பான துறைகளில் திறமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வெளிப்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். முக்கியமான ஒருவரின் ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கை திசையவே இப்பொழுது மாற்றப்போகுது. விருச்சிகம் ராசி என்பர்களை வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு மனிதரின் வார்த்தை கூட நம்முடைய பாதையையும் நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக அறியவோ ஆரம்பிப்பீர்கள். நாம் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் ஒருவர் சொல்லக்கூடிய சரியான ஆலோசனை ஒரு புதிய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கலாம். அந்த ஒரு நிகழ்வுகளும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கடந்த காலத்தில் சில முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் குழப்பங்கள் அடைந்திருக்கலாம். எந்த முடிவை எடுப்பது, எந்த முடிவை எடுத்தால் நல்லதை தேடி கொடுக்கும் என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக் கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எந்த பாதையில் செல்ல வேண்டும், எந்த வாய்ப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக யோசித்திருக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைக்காமல் நீங்கள் தவித்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் உள்ள ஒருவர், உங்களுடைய திறமையை புரிந்து கொள்ளும் ஒருவர், அல்லது உங்களுடைய நலனை உண்மையாக விரும்பக்கூடிய